கொள்வி இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த இயேசுவே சொல்லுவோமா இயேசுவே என் இயேசுவே உந்தன் நாமம் பலத்த இயேசுவே எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுவே என் இயேசுவே உந்தன் நாமம் பலத்த இயேசுங்கிற நாமம் பலத்த துர்கம் இயேசுவே என் இயேசுவே உந்தன் நாமம் எல்லாரும் அவர் நாமத்தை உயர்த்தோமா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே உம்முடைய நாமம் தான்யா நான் எப்பொழுது வந்தடைத்தக்க கண்மலை அவருடைய நாமத்தை பேச பேச விடுதலை உண்டு அவருடைய நாமத்தை பேச பேச உயர்த்த உயர்த்த அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த எனக்கு வாசல்கள் திறக்கப்படும் அன்னைக்கு பேதுரு யோவான்னு சொன்னாங்க என்கிட்ட பொண்ணு இல்ல வெள்ளி இல்ல என்கிட்ட இருக்கிறது நான் உனக்கு கொடுக்கிறேன் நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட அந்த நாம எல்லா நாமங்களுக்கும் மேலான நாம வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே இயேசுவே இப்படி நம்ம பலத்த துருகமையா இயேசுவே என் இயேசுவே உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே உந்தன் நாமத்தை அறிந்ததனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாசிக்கலாம் எபிரேயர் 12வது அதிகாரம் 12 17 வரையிலும் வாசிப்போம் Hebrews chapter 12 from verse 12 to 17 எல்லாரும் கையில பைபிள் எடுப்போம் வாசிப்போம் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக உடைய வசனம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இடைப்படட்டும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்கென்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் செய்வீராக இந்த இடத்திலே கவனச்சிதறல்களை கொண்டு வருகிற இடையூறுகளை கொண்டு வருகிற சகல கிரியைகளும் நஸ்ரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக நம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும்
கர்த்தர் விடுதலையோடு கூட உலாவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். புல் உலரும் பூ உதிரும், உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையிலும் கர்த்த நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். எங்கள் இருதயங்களிலே வசனம் விதைக்கப்படத்தக்கதாய் அவைகளை இப்பொழுதே நீர் பக்குவப்படுத்துவீராக, பண்படுத்துவீராக. நாங்கள் வெறுமனே கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படியே நடக்கிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு சீர்கெட்ட ஏசா, டிப்ரேவ்டு ஈசா ஆர் ப்ரொஃபிலிகேட் ஈசா. நேற்று நான் யூதாஸ் காரியத்தை குறித்து சில காரியங்களை அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம தொடர்ந்து ஆண்டவர் சபைக்கு கொடுக்குற செய்திகளிலே உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன, நம்முடைய சாய்ஸ் என்ன, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்குறோம் என்பது குறித்து தான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றார். நான் ஒவ்வொரு முறை தேவ செய்தி எடுக்கும் பொழுதும் ஆவியானவர் நடத்துகிற விதத்தை என்னால் நல்லா உணர முடியுது. சபைக்கு என்று நான் கொடுக்கறதை விட முதலாவது அது எனக்குள்ளாக நான் எடுக்கிறதற்கு ஆண்டவர் இன்ன வரைக்கும் கிருபை பாராட்டிட்டு வர்றார். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னது போல ஒவ்வொரு முறையும் தேவ செய்தி கொடுத்து அன்னைக்குள்ள அல்லது அந்த வாரத்திற்குள்ள அதே காரியத்தில் சோதனை உள்ள வரும். எனக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கு, உங்களுக்கும் வரும்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். எதற்கு அவைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தில் நம்ம சீர்பட வேண்டி இருக்குதோ அதில் கண்டிப்பாக சீர்பட்டு ஆகணும். இசத்தை கவனிங்க, வசனம் கொஞ்சம் நிறைய வசனங்கள் நம்ம தியானிக்க வேண்டி இருக்கு. இங்கே இந்த நிருபத்தை எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார், அல்லது பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். இது ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குது. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கும் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையும் ஒன்னோடு ஒன்று சேர்த்தே அவர் எழுதுறார். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பல முறை தியானிச்சிருக்கிறோம். அவர் சொல்றாரு அடுத்தது, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். ஸ்ட்ரைவ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டது. அப்படின்னா பரிசுத்தமா இருக்கும்படி நீ பகீரத பிரயாசப்படு. எப்படி ஓடக்கூடிய அல்லது கிரிக்கெட் மேட்ச்ல விளையாட போகிற அல்லது ஒலிம்பிக்கில் ஓட போகிற ஒரு வீரன் ராத்திரியும் பகலும் இடைவிடாமல் அவன் பயிற்சி எடுப்பானோ, அதே காரியத்தை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வேதம் வலியுறுத்துது. கவனிங்க, நான் வர்றேன், ஆலயத்திற்கு வர்றேன், ஏதோ 2 அதிகாரங்களை வாசிக்கிறேன், ஏதோ தேவராஜ்யத்திற்கு செய்கிறேன் அப்படின்றதோடு அவர் விடலை. நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மையே, ஆனால் நாம் அதற்காக முழு மூச்சோடு அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஒர்க் அட் கெட்டிங் அலாங் வித் ஈச் அதர் அண்ட் வித் காட். எதற்கு பிரயாசப்படணுமா? மற்றவர்களோடும் தேவனோடும் சரியான விதத்தில் இணைந்து செல்வதற்கு. அது ரொம்ப முக்கியம். சரியான விதத்தில் இணைந்து செல்வதற்கு எல்லா விதத்திலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ட்ரை டு ஸ்டே அவுட் ஆஃப் ஆல் குவாரல்ஸ் அண்ட் சீக் டு லிவ் எ கிளீன் அண்ட் ஹோலி லைஃப். எல்லா விதமான பிரிவினைகளையும் விட்டு தூர இருக்கிறதற்கு முயற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் சுத்தமும் பரிசுத்தமாக வாழ்வதற்கான தேடல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லும் பொழுது, ஸ்ட்ரைவ் டு லிவ் இன் பீஸ் வித் எவ்ரிபடி அண்ட் பர்சியூ தட் கான்சிக்ரேஷன் அண்ட் ஹோலினஸ். ரெண்டையும் போட்டிருக்குது. பரிசுத்தம், பரிசுத்தமாகுதல். இந்த கான்சிக்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதற்கான முயற்சி, நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறேன். பரிசுத்தம் சொல்லும் பொழுது நான் அடைய வேண்டிய ஒரு பொசிஷன். இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், என்ன பரிசுத்தர் அப்படின்ற நிலைமையில இருக்கிறேன். நீ அதற்கு வரும்படி உனக்கு எல்லா வேலைகளையும் உன் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இது ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய தவறதே இல்லை. அந்த அனுபவம் இல்லாதவன் யாரா இருந்தாலும் அவன் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அவருடைய வருகையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் அனுபவங்களா இருந்தாலும் சரி. இப்ப பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே நிறைய பேருக்கு குழப்பம்.
சபைகளில் பரிசுத்தம் பேசுனா என்னங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ்டர் பேசினாலும் எப்பொழுதும் பரிசுத்தம் பேசுகிறாரு. சரி, பைபிளை திறந்தாலும் வேற எந்த வேதங்களும் இதை குறித்து பேசினதே இல்லை. ஆனால் அந்த பரிசுத்த வேதம் சொல்லும் பொழுது பரிசுத்தனே பேசிட்டு இருக்குது. ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, உன்னை எனக்கு பரிசுத்த ஜாதியை நிலப்படுத்துவோன்னு சொல்லியிருக்கிறாரு. மாத்திரமல்ல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பரிசுத்தர். என்னங்க பரிசுத்தம்? இது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பரிசுத்தம்னா என்ன, அது ஏன் தேவை, அதற்காக விடாம முயற்சி செய்யுங்க, ஸ்ட்ரைவ்னு போட்டிருக்குத, நாடுங்கள்னு போட்டிருக்க, அது ஏன் எப்படி செய்யணும், இந்த குழப்பம் விசுவாசிகள் மத்தியில் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்குது. பரிசுத்தம் என்னங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், அவ்வளவுதான். என்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்தாரோ அன்னைக்கு இந்த உலகத்துல இருந்து நம்ம பிரிச்சு எடுத்துட்டார். நீ வேறப்பா, உலகம்தான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்ற நீ பரிசுத்த ஜாதி, நீ பரிசுத்த ஜாதி. நீ எந்த பின்னணியில இருந்து வந்தாலும் சரி, உன்னை நான் ரட்சித்தேன், உன்னை நான் விடுதலை ஆக்கினேன் அப்படின்னாலே நீ பரிசுத்த ஜாதின்ற லிஸ்ட்ல வந்துடுற. உன்னுடைய முழு முயற்சி என்ன இருக்கணும், என்னுடைய பேச்சா இருக்கட்டும், என்னுடைய யோசனைகளாக இருக்கட்டும், என்னுடைய செயலா இருக்கட்டும், நான் பரிசுத்தமா வாழ்ந்துதான் தீரணும். இது ஒண்ணுதான் அவர் என்கிட்ட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு விதத்துல சொல்றாருந்தா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்தாரு. வேதம் சொல்கிறது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறிச்சிருக்கிறாரு. இந்த குமாரன் எப்படிப்பட்டவர், அவர் பரிபூரணமானவர், அவரிடத்துல ஒரு பழுதும் இல்லை, அவரிடத்துல பாவம் இல்லை. அவர் போல மாறணும். இது ஒண்ணுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிற பிரதானமான பணி, பிரதானமான எதிர்பார்ப்பு. இதை மறந்துடவே கூடாது. நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நிறைய ஆசீர்வதிக்கப்படுறேன். நல்லது, நிறைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம பார்க்கிறவர்கள் நாம தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதா நம்முடைய வாழ்க்கை நன்மையினால நிறைஞ்சிருக்கணும். அவைகள் எல்லாவற்றையும் விட ஆண்டவர் அவருக்கு முன்னால போய் நீங்கள் நானும் நிற்கும் பொழுது, நீ எவ்வளவு சேர்த்த எவ்வளவு சாதனை புரிஞ்சன்னு கேட்க போறதே இல்லை. பிதாவான ஒரு சிங்காசனத்திலிருந்து சொல்லும் பொழுது ஒண்ணுதான் சொல்லுவாரு, என் குமாரனுக்கு ஏற்ற மனவாட்டியா நீ இருக்கிறியா? இதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. வேதம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நாம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே. இதுக்கப்புறம் பரிசுத்தன்ற வார்த்தைக்கு என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களும் நானும் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு பரிசுத்தம் ஆயிட்டோம். நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டாங்க அன்னைக்கே கர்த்தர் உங்களை என்னையும் பரிசுத்தம் ஆக்கிட்டார். பரிசுத்தமா தான் மாத்துறாரு. வேதம் சொல்கிறது, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றிறார். இப்ப நம்ம டோட்டலா பரிசுத்தவானா மாறிட்டோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. கவனிங்க, பரிசுத்தவானா மாறிட்டோமானா இல்லை. இப்போ இந்த ரைச்சஸ்னஸ், சாங்டிஃபிகேஷன், இந்த ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. நான் நீதிமானாய் மாறுவதற்கும் நான் பரிசுத்தனாய் மாறுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வேதத்தை வாசிக்கும் பொழுது இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கவே கூடாது. நான் நீதிமானா மாறுறேன், இந்த நீதிமானாய் நான் மாறுறேன் பாருங்க, அதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் போய் யோகா பண்ணாலும் நீதிமானா மாற முடியாது. நான் கங்கையில போய் மூழ்குனாலும் நீதிமானா மாற முடியாது. நான் எந்த ஊருக்கு எத்தனை காவடி எடுத்தாலும் நீதிமானா மாற முடியாது. எத்தனை தான தர்மங்களை செஞ்சாலும் நீங்களும் நானும் நீதிமானா மாறவே முடியாது. நீங்களும் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஈவுக்காக எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? ஏங்க, நீங்கள் நான் நீதிமானானது கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையிலே செய்து முடித்த அந்த கிரியைகளினாலே உண்டானது. உங்க கிரியைனால என் கிரியைனால இல்லை. பிரதர், நான் நல்லவனா இருக்கிறேன், நீங்க நல்லவனா இருக்கிறதுனால நீதிமான் கிடையாது. நீங்க நல்லவனா இருக்கிறதுனால நீதிமான் கிடையாது. நீங்களும் நானும் நல்லவர்களா இருக்கிறோம், அதனால நான் நீதிமான் ஒருத்தரும் சொல்லவே முடியாது. இந்த நீதிமான், இந்த நீதி, இந்த ரைச்சஸ்னஸ் இந்த ஒரு அனுபவம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உங்களுக்காக எனக்காகவும் செய்து முடித்ததுனால தான் உண்டாச்சு. நம்முடைய பக்தினாலே உண்டாகவே இல்லை. ஒரு இடையில சொல்லுவோமா, நான் நீதிமானாக்கப்பட்டுட்டன்றதுனால இப்ப பரிசுத்தவானா மாறிட்டேனா? அதுவும் கிடையாது. இப்ப இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு அடைய வேண்டிய ஒன்று. பைபிள்ல நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார்னு போட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய இடங்கள்ல வாசிக்க முடியும்.
பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, அவர் என்ன பரிசுத்தமாக்கிட்டார்னு போட்டிருக்கிறதுனால நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் வருவேன் போவேன், நான் அப்படி பரிசுத்தமாயிட்டே இருப்பேன் அப்படின்னு யாருன்னா நினைச்சீங்கன்னா தயவுசெய்து இன்னைக்கு எண்ணத்தை மாத்தீங்க. நான் உங்களுக்கு நல்ல வசனங்களை காண்பிச்சு கொடுக்குறேன் பாருங்க. இப்ப பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லவனா வாழ்றேன் அதனால பரிசுத்தவனா வாழ்றேன் தானே. ஏங்க நான் யார் வம்பு தும்புக்கும் போறதில்லை, நான் யார் வம்பு தும்புக்குமே போறதில்லைங்க. ஆபீஸ்ல எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, நான் லஞ்சம் வாங்குறது இல்லை, அதனால நான் பரிசுத்தவான்னு யாரும் நினைக்கவே கூடாது இல்லையா? ஏன்னு கேளுங்க, நல்ல கிறிஸ்தவனை விட நல்ல யோகியமானவன் நிறைய இடத்துல இருக்கிறான். என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனு பேரை வச்சுக்கிட்டு இவன் பண்ற அழிச்சாட்டையும் இருக்கு பாருங்க, இதுக்கு அவனே பரவாயில்லை பிரதர், நல்லா இருக்கிறான் ஆபீஸ்ல இவனால பாருங்க ஆண்டவர் பேர் நாறுது. இப்ப அவனை நீதிமான் எடுத்துக்கலாமா, அவனை பரிசுத்தவன் எடுத்துக்கலாமா? ஒரு நாளும் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ கேட்கலாம், தேசப்பிதா மகாத்மா காந்தி, நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அவர் நீ நல்லவராக இருக்கலாம், அவர் பரிசுத்தவான்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. அவங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? ஏங்க நான் நீதிமான்ற வார்த்தைய தேவன் எனக்கு அப்படி கொடுத்துட்டார், இந்த நீதிமான் கிஃப்ட். இப்போ பரிசுத்தவான்ற ஒரு வார்த்தை இருக்குது தெரியும்ல, அது ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறதே இல்லை. உங்களை என்னை அவர் பரிசுத்தமா இருக்கும்படி முன் குறிச்சிருக்கிறாரு, நீ பரிசுத்தவான்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இதை நான் அட்டைன் பண்ண வேண்டியது, இதை பெற்று அனுபவிக்க வேண்டியது. என்னை தேவன் பரிசுத்தவான் அழைச்சார்ல, அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டியது உங்க கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. சில பேர் கேளுங்க, உன்னை பரிசுத்தம் நீ எப்படி பிரதர் சொல்ற? சில சபையில் போய் கேட்டா சொல்லுவாங்க, நீங்க பரிசுத்தவான்னு எப்படி சொல்றீங்க? நான் எப்ப பாரு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் சுத்துவேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் டிவி பார்க்கறதே இல்லை அதனால நான் பரிசுத்தவான். சில பேர் சொல்லுவாங்க, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை பிரதர், நான் கொலை பண்ணலை, நான் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணலை, அதனால நான் பரிசுத்தவான். நல்ல கவனிங்க, பரிசுத்தவான் அதெல்லாம் இருக்கணும். நான் அதனாலேயே பரிசுத்தவான் ஆயிட்டேன்னு யாரும் நினைச்சீங்கன்னா அதுவும் தவறு. நல்ல கவனிங்களேன், நீங்களாம் நினைப்போம் பரிசுத்தன்ற வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் கொடுத்துக்கிட்டு சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நீங்கள் நானும் இதெல்லாம் பரிசுத்த குறைச்சலாம் அப்படின்னு நினைப்போம். உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டினா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு அற்புதமான ரகசியங்களை எழுதுறார். ரோமர் நிருபம் அந்த 16 அதிகாரங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா அற்புதமான ரெவலேஷன்ஸ். 8வது அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்டன் டாப் சாப்டர், அதெல்லாம் அற்புதமான அதிகாரம், அவ்வளவு வெளிப்பாடுகள். இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ரோம சபைய ஒரே ஒரு காரணத்திற்காக பவுல் அப்ரிஷியேட் பண்றார். வாசிக்கலாமா? ரோமர் 16:19. ரோமன்ஸ் சாப்டர் 16 verse 19. எல்லாரும் வாசனை இருக்கும். வாலி பிள்ளைங்க வாசிங்க முதல்ல. ரோமன்ஸ் சாப்டர் 16 verse 19 வாசிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைகளுக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவ்வளவு போட்டுட்டு என்ன தெரியுமா முடிக்கிறாரு ரோமர் நிருபத்தை? எப்பா ஊர்ல எங்க கேட்டாலும் உன் சர்ச்சை பத்தி ஒன்னே ஒன்று தான் சொல்றான், அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள்னு தெரிய வந்திருக்கு, அதனால எனக்கு சந்தோஷம். இவன் பரிசுத்தத்துக்குள்ள கீழ்ப்படிதல் அடங்குமா அடங்காதா சொல்லுங்க பாப்போம்? கண்டிப்பா அடங்கும். ரோம சபையினுடைய அடையாளம் என்ன? அவங்க சொல்றாங்க கீழ்ப்படுகிற சபை. அது ரோம சபையில தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். பரிசுத்தத்தை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு, நீதியை பேசுறாரு, விசுவாசத்தால உண்டாகிற நீதி எல்லாம் பேசுறாரு. சொல்லிட்டு முத்தாய்ப்பா ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்களுடைய கீழ்ப்படுதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ரோம திருச்சபை சொன்ன உடனே சொல்றாங்க, ஐயா அது கீழ்ப்படுதல் உள்ள சபப்பா, வர்ற ஊழியக்காரன்னு சொல்றான், எல்லாரும் சொல்றான். இப்போ இந்த கீழ்ப்படிதல்னு ஒன்று அந்த திருச்சபையில் இல்லைன்னு வச்சிங்களேன், பரிசுத்தன்ற வார்த்தை அந்த சபையிலிருந்து பிடுங்கி போடுற மாதிரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்கள்லாம் நினைப்போம், பிரதர் எது பிரதர் பரிசுத்தம்? அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறது பரிசுத்தம். எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு சின்ன விஷயத்தில் கீழ்ப்படியாமல் போயிடுவோம் பாருங்க, ஆண்டவர் அப்படியே ஃபியூஸை பிடுங்கி போட்டுருவார், இருட்டாகவே இருக்கும். அதனால் போன வாரம் கூட நாம் பேசும்பொழுது பேசணும், யாரை பற்றி? கோராக பற்றி பேசணும்.
தீத்துக்கு எழுதும் பொழுதும் கூட கீழ்ப்படிதல் பரிசுத்தன்றதை பற்றி தான் பேசுகிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ரோம திருச்சபையில் கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த பாருப்பா ரோமருக்கு எழுதும் பொழுது உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. சின்ன சின்ன காரியத்தில் கூட பரிசுத்தத்திலாம் இதை விட்டுட்டு இதை தான் அப்ளை பண்ணுவாங்க, இதனால நான் பரிசுத்தவானா மாறிட்டேன்னு ஒருத்தர் கூட நினைக்க கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இதுல என்னத்தை வச்சிருக்கிறாரு, இதுல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. இந்த ஒரு காரணம் பேசுகிற விஷயத்துல தேவன் என்னிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. இதுல ஒவ்வொன்றிலும் யோசிச்சு பாருங்க. நீதி என்பது தேவன் எனக்கு கொடுப்பது, என்னுடைய சுயமாய் உண்டானது அல்ல. உதாரணத்திற்கு இந்த நீதின்னு ஒண்ணு எனக்கு வந்துட்டுன்னா அடுத்தது தேவன் என்னிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்த்து என்னை நடத்துகிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். நான் நீதிமானம் மாற்றப்பட்டுட்டாங்க, அடுத்தது ஆண்டவர்கிட்ட என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறது, நான் பரிசுத்தவானா மாறணும், பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழணும். உதாரணத்திற்கு பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்ச உடனே தாவீது ஒரு காரியத்தை சொல்றான். 51:4 சங்கீதம் வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தை பிரயோகத்தையும் எவ்வளவு அழகாக பயன்படுத்துறான் பாருங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் போன வாரம் சொன்னேன், அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இருந்தான். நீதியோடு வரக்கூடிய தேவ பக்தி தான் சரியானதா இருக்கணும், கரெக்டு தானே? இந்த இடத்துல அவன் எவ்வளவு அழகா போடுறான் பாருங்க, எந்த ஆர்டர்ல அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றான் பாருங்க. வாசிங்க பாப்பா 51:4. தேவர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்து இருக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இப்பொழுது நான் இதை அறிக்கை எடுக்கிறேன். புரியுதா புரியலையா? எனக்கு நீதின்னு ஒன்றை கொடுத்துட்டாருங்க. இப்போ அடுத்தது என் வாழ்க்கையில் நான் போக வேண்டியது பரிசுத்தமாகுது. நான் உங்களுக்கு சொன்னேன், நீதி உங்களால் என்னாலையும் சம்பாதிக்கவே முடியாது, அது இயேசு எனக்கு கொடுத்துட்டார். இப்போ பரிசுத்தமாகுதல்ன்ற அனுபவம் என்ன? பைபிளில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, அதை கர்த்தர் எனக்குள்ளாக தருகிறார். 2வது, அதில் நாம் பிரயாசப்பட்டு வளர்ந்தே ஆகணும். உதாரணத்திற்கு நீங்கள் லேவியராகமம் 20வது அதிகாரம் 21, 22 ஆகிய 3 அதிகாரங்களையும் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். வேணா ஒரு வசனத்தை வாசிச்சிடலாமே. 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். இப்ப நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் போட்டவர் எதுக்கு நீ இப்படி நடக்கணும்னு சொல்றாரு? சொல்ல புரியுதா புரியலையா? ஏங்க நான் உங்களை பரிசுத்தமாக்குறேங்க, நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன் அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு என் கட்டளையின்படி நீ நடந்து ஆகணும். நான் உன்னை பரிசுத்தமாக்கணும்னு நீ விரும்பணும்னா, நீ பரிசுத்தவான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீ வந்து அடையணும்னா, நீ என் கற்பனைகளை கை கொண்டு இப்போ நடக்கணுன்றது ஆண்டவர் வேலையே, உங்க வேலையே, என் வேலையா? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்களேன். இல்லப்பா என்ன நீதிமான் ஆக்கிட்டாரு, என்னை எப்படி இலவசமா ஒரு கிரியை இல்லாம அவர் என்ன நீதிமான் ஆக்கினாரோ அதே மாதிரி அவர் என்ன பரிசுத்தவானா மாத்திருவாரு. நான் ஆடுறதெல்லாம் ஆடுவேன், பாடுறதெல்லாம் பாடுவேன், நான் ரீல்ஸ் போடுவேன், நான் ஆட்டம் போடுவேன். ஆமா, டான்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அங்க போய் நான் ஆடும் பொழுது சினிமா பாட்டுக்கு அவன் ஆடுறான், ஆனா டான்ஸ்ன்னு உள்ள ஒண்ணு ரத்தத்துல ஊறிக்கிட்டே இருக்கு. அதனால நானும் ஸ்டெப்பு போடணும், கர்த்தரையே பாடு சக்கரையே வராதுன்னு நல்ல கூத்தாட்டம் போடலாம் தான். இன்னைக்கு பாவம் கிறிஸ்தவ உலகத்துல பாரு, டான்ஸ் ஆடுறது உள்ள இருக்குது பாருங்க. என்னமோ அது பாஸ்டங்களுக்குள்ளேயும் நிறையவே இருக்குது. அந்த ஆசை ரட்சிக்கப்பட்டு போகல, எப்படியாவது ஒரு வடிகால ஒன்ன தேடுவோமே, எப்படியாவது வடிகால தேடுவோம். அவன் அப்படி பாடுறான், நான் இப்படி பாடுவேன், அவன் அப்படி ஆடுறான், நான் இப்படி ஆடுவேன். வார்த்தைகள் மாத்திரம் அவன் வந்து காதலியேன்னு சொன்னா நான் கர்த்தரேன்னு சொல்லிப்பேன். சிம்பிள். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தனாக்குறேன், ஆனா நீ தான் அதற்காக நாடணும். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிதாவாகிய தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். வேணா ஒரு வசனத்தை வாசிடலாமே. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இன்னும் 2-3 வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகி பவுலும் சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், வாசிங்க தைரியமா வாசிங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி
பரிசுத்தம் தான் மாக்கப்பட்டார்ல, திரும்பியும் பரிசுத்தவானாகும்படி அழைக்கணும். எங்க பரிசுத்தானா? நீ பரிசுத்தவான்பா, நீ பரிசுத்தவான். ஆனால் சொல்றாரு பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் பிள்ளைங்க வேணாம், ஒரு வசனத்தை வாசிடலாமா? எடுங்க 1 தெசலோனிக்கேயர். நேற்று ரொம்ப நேரம் இது தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ரொம்ப தெளிவாக காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளவும் போதிக்கிறவருக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார் பாருங்க, கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். இந்த வசனத்தை வச்சு எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவரு வேலைப்பா. ஏன்னா சபையில் அப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் உண்டு, போதனைகள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இப்போ உங்களை என்ன பரிசுத்தமாக்குறது யாரு? தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குறாரா இல்லையா? அப்படிதான் பாரு, கர்த்தர் உங்களை சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எங்க தெரியுமா அவர் போடுறாரு? நீங்க 11வது வசனத்திலிருந்து தொடங்கும். 11வது வசனத்திலிருந்து தொடங்கணும். தேவன் என்ன பரிசுத்தமாக்குறாருங்க. அதுக்காக நான் அவுத்து விட்ட மாடு மாதிரிலாம் உன்னை அலைய முடியாது. 11வது வசனத்தை வாசிங்க இப்போ. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேய்ச்சி ஒருவருக்கு ஒரு பக்தி உண்டாகும்படி செய்யுங்கள் செய்யுங்கள். 13வது வசனத்துடைய பின்பகுதி, உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். 14வது வசனம், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அடுத்து 19வது வசனம், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு போட்டுட்டு இப்போ போடுறாரு, சமாதானத்தின் தேவன் உங்களை, நீர் தான் என்ன முற்றிலும் பரிசுத்தமாக்குறீர, நான் என்னத்துக்கு பொல்லாப்பை விட்டு விலகணும்? நான் அப்படி இருக்கிற மாதிரியே இருப்பேன், அப்படி போகிற மாதிரியே போவேன், வர்ற மாதிரியே வருவேன். நீர் என்ன பரிசுத்தமாக்கி வருகை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், வா வா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறியா, இந்தா கவனிங்க, நீ பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு அதை நாட வேண்டிய, பிரயாசப்பட வேண்டிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில என் கையில தான் கொடுத்துருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்படலைன்னா ஒருவேளை நாம சொல்லலாம், ஐயோ எனக்குள்ளாக எந்த தீட்டும் கிடையாதுங்க, எந்த தீட்டும் கிடையாது, நான் யாரையும் அணுக விடுறதில்ல, அப்படி ஃபயர், அப்படிதான் இருப்பேன். ஆனால் இப்போ படிச்சேன் பாருங்க, இந்த 11வது வசனத்திலிருந்து இதுல எது குறைபடுனா கூட அதுல சற்றே பரிசுத்த குலைச்சல தான் இருக்கும். என்னதானே? என்ன சத்தத்தை காணும்? இங்கதான் இருக்கிறவங்களும் ரெல்லே சொல்லுங்க. அதனால இப்படி பிரசங்கம் பண்ணா மட்டும் ஒருத்தருக்கும் சத்தமே வரமாட்டேங்குது, ஒருத்தருக்கும் சத்தமே வர மாட்டாங்க. இப்போ சொல்றேன், சமாதானத்தின் தேவன் என்னை முற்றிலும் பரிசுத்தமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை என்னில நிறைவேறணும்னா இப்படி 11ல இருந்து நான் வரணும். என்ன செய்யணும்? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நான் நடக்கணும், எல்லார் இடத்திலும் சாந்தமா இருக்கணும். இருக்கத்தானே முடியல, இருக்குதானே முடியல. இப்ப ஆண்டவர் சொல்லுவார், இங்க பாரு, நீ பரிசுத்தனா இருந்து தான் தீரணும், நீ பரிசுத்தனா வாழ்ந்து தான் தீரணும். உதாரணத்திற்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது இன்னும் விளக்கி சொல்றேனே, யோவான் 17வது அதிகாரம் 19வது வசனம், ஜான் சாப்டர் 17 verse 19. இப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் சில பேருக்கெல்லாம் இந்த கேள்வி கேட்கறவங்களாம் நம்ம கூட கேட்பான், ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னாரே, அப்போ அவர் சாதாரண மனுஷன் மாதிரி தானே? அர்த்தம் அது கிடையாது. யோசிச்சு பாருங்க, 17-19 வாசிங்க பார்ப்போம். அவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி
அவர்களுக்காக என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். இது யார் சொன்னார் தெரியுமா? ஒரு துளி பாவமும் இல்லாதவர். என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்ன குற்றப்படுத்த முடியும் சவாலாய் விட்டார் பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த சீசர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி அவர்களுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்றார். இப்ப இயேசுக்குள்ள பாவம் இருந்துச்சா என்ன? ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, sanctification does not mean sinless perfection, otherwise Christ could never say I sanctify myself for he had no sin. இந்த பரிசுத்தமாகுதல் என்பது பாவமே இல்லாத ஒரு பர்ஃபெக்டா நான் வாழ்றேன்னு சொல்லக்கூடிய அப்படி யாருன்னா நினைச்சீங்கன்னா தப்பு. பாவமே இல்லைங்க, எனக்கு ஒரு பாவம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் வாழ்ந்துட முடியுமா? சில பேர், ஆண்டவர் வரைகளை நீலாம் போவன்னு நினைக்காத, அதெல்லாம் யாரும் போக முடியாது. நான் சொல்றேன், நீ போக முடியுதோ இல்லையோ, நான் போவேன், நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் வசனம் இவ்வளோ ஹார்டாக வர்றதுனால யாருன்னா இப்படி உங்களை நீங்களே மட்டம் தட்டி ஐயோ அப்போ யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது போல தெரியுது பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தை பார்த்தா யாருன்னா தயவுசெய்து தவறாக புரிஞ்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நமக்கு பரலோகத்தின் நிச்சயம் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் எப்படி வாழும் பொழுது அது உண்டுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவருங்க நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். கிட்டத்தானே எப்போ எல்லாரும் பரலோகத்துக்கு வருவீங்கப்பா, நான் உங்களை ரசித்துறேன், ஓகே போ, அப்படி எல்லா நிருபத்தையும் எடுத்து தூரப்படு, ரோமர் வேண்டாம், ரெவலேஷன் வரைக்கும் ஒன்றும் வேண்டாம், அதான் பரலோகத்துக்கு போகிறோமே, காஸ்பல் புக்கு மட்டும் 4 புத்தகத்தை வச்சுக்கோ, நம்ம தூக்கிட்டு போகிற ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். பின்னால் அவைகள் எல்லாம் எழுதுகிறார், ஒழுங்குங்கிறவமா செய்யப்படும்படி எல்லாவற்றையும் எழுதுகிறார். எதற்கு எழுதுகிறார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறு. உங்களை என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் தேவனுடைய பிரதான நோக்கம்னா. நேற்று ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நான ஆராதனை, நேற்று தண்ணியில் அடக்கம், இன்னைக்கு மண்ணில் அடக்கம், மறுநாளே காஃபின் பாக்ஸ் ஒன்று செஞ்சு அனுப்பிச்சிருக்கலாம். தேவன் உங்களே என்ன வாழ வச்சிருக்கிறார். ஏன்? அவருக்கு சாட்சியாக வாழணும், பரிசுத்தத்து மேலே இன்னும் பரிசுத்தமாகி என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் எப்படி வாழ்றான் பாருன்னு மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை என்ன வேறுபடுத்தி இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த பரிசுத்தமாகுதுன்ற வார்த்தைக்கு அவரை விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு பரிசுத்தவான், a sanctified Christian is someone who is daily growing in the word and as a result is separated more and more from the world unto the Father. பரிசுத்தமாக்கப்படுகிற அல்லது பரிசுத்தமாக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையிலே வளருகிறவன். அதனுடைய விளைவு எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நான் விலகிறேன், இந்த உலகத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் விலகிறேன், இன்னும் கொஞ்சம் விலகிறேன், நான் தேவனை அல்லது பிதாவை நோக்கி சேர்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆசையோடு வாழ்றான் பாருங்க, அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா? பரிசுத்தமாக ஒரே நாளில் பாருங்க பிரதர், அப்படி என் முகம் சூரிய சோபையா பிரகாசிக்க பிரதர் நினைக்காதீங்க. நேற்றுக்கு நான் இன்னும் உலகத்தோடு இருந்தேன், இப்போ கொஞ்சம் அதை விட்டு விட்ரா பண்ணிக்கிட்டேன். என்னுடைய பேச்சு உலகத்திற்கு எதுவாக இருந்துச்சு, இப்போ நான் அதை விட்டு கொஞ்சம் விலகிட்டேன். என்னுடைய செயல்களெல்லாம் உலகத்துக்கு எதுவாகவே இருந்துச்சு. அன்னைக்கு மாதிரியே கோபம் இருந்துச்சு, அன்னைக்கு மாதிரியே எரிச்சல் இருந்துச்சு, அன்னைக்கு மாதிரியே காய்மகரா இருந்துச்சு, அன்னைக்கு மாதிரியே புறம்பேசுதல் இருந்துச்சு. இன்னைக்கு அதை விட்டு கொஞ்சம் நான் விலகிறேன். நான் இன்னும் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நோக்கி போகிறேன். இன்னொரு ஸ்டெப் அங்கேருந்து வித்ரா பண்ணுறேன், இன்னொரு ஸ்டெப் இன்னும் நான் அவரோட நெருங்கி சேருகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அப்படி விலகிறேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணமாக மாற்றும்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்றார். சில பேர் பாருங்க, சபைக்குள்ளே சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், யாரையும் நான் சொல்லலை, வேற வழி இல்லை, உதாரணத்துக்கு இப்படி தான் சொல்லணும். ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஒரு குடும்பம் பின்னாடி நல்ல பின்னணியா இருக்கும், அதுக்கு கெட்ட வார்த்தை என்னன்றது தெரியாது. கரெக்ட் தானே? கெட்ட வார்த்தை என்னன்னு தெரியாது. ஆமாம். இன்னொரு ஃபேமிலி எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயை திறந்தாலும் இனிஷியல் போட்டு தான் பேசுவாங்கன்னு வச்சுங்க. இப்போது இவர் அவரை பார்த்த உடனே என்ன ரட்சிக்கப்பட்டுச்சு இது, வாயை திறந்த உடனே பாரு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் நாத்தமாக கொட்டுது. சொல்கிறது ஈஸி, நல்ல கவனிங்க, சொல்கிறது ஈஸி. இப்போ அவனுடைய தொடக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தொடங்கியிருக்கிறான். இப்போ நீங்களும் நானும் ஒரு லெவலுக்கு இருக்கிறோம் பாருங்க, அங்கே வர்றதற்கு அவனுக்கு சில நாள் பிடிக்கும். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அவனை பார்த்துட்டு அவன் சரியில்லை, ரட்சிக்கப்பட்ட நான் இப்படி பேசுறது இல்லை, ரட்சிக்கப்பட்ட அவன் அப்படி பேசிட்டு இருக்கிறான் பாருங்க அப்படின்னு குற்றப்படுத்துமே. ஆனால் ஆண்டவர் அதை இங்கே விரும்புகிறதே இல்லை பாருங்க. உங்களுக்கும் எனக்கும்
நீங்க ஒருவேளை தேவனை நெருங்கிறதற்கு 3 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அவனுக்கு 30 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனால் ஒண்ணு, அவனுக்கு முன்பதாக தேவன் லக்க நியமிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் லக்க நியமிச்சிருக்கிறாரு. ஒழுங்கா அப்படியே சபையில பார்த்துட்டு, கரெக்டு தானே? நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அங்க இருக்கிறவனை பார்த்து குற்றம் சொன்னீங்கன்னா அங்க ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவன் உங்களை பார்த்து குற்றம் சொல்லுவான். இது ஜென்மமா? இது சொல்லணும் சொல்ல மாட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் டெய்லி 20 அதிகாரம் வாசிக்கிறேன் பிரதர், இது பாரு அப்படியே கோல்டன் டெக்ஸ்ட்ல வாசிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தனை குற்றப்படுத்துறேன்னா 50 அதிகாரம் வாசிக்கிறான் பாருங்க, அவன் என்ன பார்த்து குற்றப்படுத்த மாட்டானா? பிரதர் நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் பிரதர், அவன் பாரு அது ஜெபம் பண்ணுதா பாரு, நான் குற்றப்படுத்த. இப்ப சில பேருக்கு சந்தோஷம், அப்பா நாளைக்கு வீட்டில் சாக்கு சொல்றது வசதி ஆயிடுச்சு. நல்ல கவனிங்க, இப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு நம்ம எல்லாரும் அவரை போலவே கடந்து போகணும். கரங்களுடைய சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த ஆசை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக நடத்துறதுக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை ஜேசி ரயில் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன், புக்கெலாம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய நல்ல தேவ மனுஷன் சொல்லிட்டு, ஒரு நாள் அவர் ஆலயத்திற்குள்ள வரும்பொழுது அங்கே ஒரு பெண் ஒரு புஸ்தகத்தை வாசிச்சுட்டே இருந்தா. அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு பரிசுத்தம். இப்போ அந்த பெண்ணை பார்த்த உடனே இந்த தேவ மனுஷன் ஜேசி ரயில்ன்றவர் சொன்னாரு, நாம் ஒவ்வொருவருமே பரிசுத்தமாக வேண்டும், ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கத்தின் முடிவே அதுதான். தேவனுடைய நோக்கம், அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும்னா நீங்களும் நானும், முடிவுன்னு சொல்லக்கூடாது, முற்று பெறணும்னா அதற்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாகிய தீரணும். அப்பதான் தேவனுடைய நோக்கம் முற்று பெறும். ஒரு அழில சொல்லுவோமா? இதற்கு நேராய் நடத்தாத பிரசங்கமானாலும் பிரசங்கி ஆனாலும் சபையானாலும் தேவனுடைய பார்வையில் அது குறைவுபட்டதாக தான் இருக்கும். பாருங்க, நல்ல பிரசங்கங்களை கேட்கலாம், அப்படியே பேசின உடனே பிரதர் அப்படியே பப்ளிங் ஜாயில் நான் துள்ளி குதிக்கிறேன் பிரதர், துள்ளி குதிங்க. வேதம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இது ஒன்று மாத்திரம்தான். ஒவ்வொரு நாளும் நான் உலகத்தை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நான் நெருங்கிக்கிட்டே இருக்கிறேன். இதற்கு நேராக நடத்தாத எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் தேவையே இல்லை, தேவன் அதை விரும்புகிறதும் இல்லை. ஒரு அழில சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் இயேசு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் முறிச்சு போட்டார். வெறுமனே கழுவி சுத்திகரிச்சார் மாத்திரம் நினைக்காதீங்க. ஓ இயேசுனுடைய ரத்தம் என்னெல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டு ஆண்டவரை இப்போ நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன், எல்லாம் உண்மை. அவருடைய ரத்தம் உங்களை என்னையும் கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, இந்த பாவம் உங்க மேல என் மேலையும் அதிகாரம் செலுத்துச்சு, அந்த அதிகாரத்தை உடைச்சு போட்டிருக்கிறார். நிறைய நேரத்துல ஏன் நம்மளால பாவத்துல தடுமாறுறோம், சில நேரத்துல ஏன் சாபனம்னு இருக்கிற மாதிரி தடுமாறுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆண்டவர் சிலுவையில எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். அதனுடைய கூர் எல்லாத்தையும் முனை எல்லாத்தையும் உடைச்சு போட்டாருன்னு சொல்லிக்கிட்டு அந்த விசுவாசம் என்னைக்கு வருதோ அப்பொழுதுதான் உங்களால என்ன பாவத்தை ஜெயிக்க முடியும். பாருங்க, உதாரணத்துக்கு நான் இந்த வசனத்தை அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், வசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன், என்ன இது அப்பப்ப திருப்பி பார்க்க வேண்டியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10-11 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 12 verses 10 and 11. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சொருத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்போ அந்த பிசாசை எப்படி ஜெயிச்சாங்கன்னு போட்டிருக்குது. பிசாசை எப்படி ஜெயிச்சாங்கன்னு போட்டிருக்குது. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு வழியும் போட்டிருக்குது. பாருங்க, 11வது வசனத்தை வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஒன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தங்களுடைய சாட்சியின் வசனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், எல்லாரும் சாட்சி சொல்லுங்க, அப்பதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும்னு சொல்லுவார். அந்த சாட்சி இல்லை இது. எனக்கு தலைவலியா இருந்துச்சு பிரதர், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், அந்த சாட்சியா இது? இது அந்த சாட்சி கிடையாது. நல்ல கவனிங்க, பாவத்திலிருந்து என்ன அவரு கழுவி சுத்திகரிச்சுட்டாரு.
இப்போ பாவம் அவர் என்ன கழுவி சுத்திகரிச்சதுனால பாவம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு சோதனையே வரலன்னு யாருன்னா கை வைத்து காண்பீங்க பார்ப்போம். பிரதர், எனக்கு சோதனையே வந்ததில்லை பிரதர். நான் முதல்ல பயங்கரமான பாவியாக இருந்தேன். ஆமாம், முதலாவது ஃபுல்லாக டாஸ்மாக்கு வாசல்லே தான் நின்றுட்டே இருந்தேன். அப்படி யாருமே இல்லை, அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது சில பேர் அப்படி ஒரு மாதிரி எல்லாரும் வாயிலிருந்தும் புகை வருதோலே என் வாயில் புகை வரும் பிரதர். சில நேரத்தில் என்னுடைய விரல்கள் நடுவில் இருந்தெல்லாம் புகை வரும் பிரதர் அப்பப்போ. ஆனாலும் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அதுக்கு பிறகு சோதனை வரவே இல்லை பிரதர் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் முந்தி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருந்தேன் பிரதர், திரும்ப எனக்கு வந்துடுச்சு பிரதர். அன்னைக்கு ஒருத்தரோட பேசும் பொழுது பழைய சுபாவம், அவர் பேசும் பொழுது டக்குன்னு ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தை விழுந்துடுச்சு. நான் இப்படி பார்க்க தான் செய்கிறேன், அவரை குற்றப்படுத்தணும் கூட யோசிக்கல. என்னடா சத்தம் வேற மாதிரி வருது அப்படின்னு. அவர் சொல்றாரு, பழக்க தோஷம் பிரதர், அது போகிறது கொஞ்சம் நாள் ஆகும். அவரே சொல்லிட்டார், அது போகிறது கொஞ்சம் நாள் ஆகும் பிரதர். நல்ல கவனிங்க, நான் பாவத்துல இருந்து இயேசு என்னை கழுவி சுத்திகரிச்சுட்டாரு, உண்மைதானே? ஆனா சோதனை வந்துகிட்டே இருக்குது பிரதர். முந்திலாம் நான் பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று அடிச்சு மிதிச்சு தியேட்டரில் போய் சினிமா பார்த்தேன் பிரதர். இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு ஆசையே இல்லைன்னு யாருன்னா சொன்னீங்கன்னா சந்தோஷம். ஆனால் வசதியாக வீட்டில் டிவியை போட்டு உட்காந்து நான் சினிமா பார்த்துக்கிட்டே தான் பிரதர் இருக்கிறேன். இது ஒரு நாளைக்கு இதுக்குன்னு தனியாக பேச வேண்டியிருது பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பாஸ்டருங்களே சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பாஸ்டருங்களே சினிமாவிலிருந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாஸ்டருங்களே சினிமாவில் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது ஒரு நாளைக்கு பேசணும். சில பேர் வீட்டில் உட்காந்து வச்சு நல்லா ஓடிடி டிடிடிலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. என் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்னு சொன்னா நான் முற்றிலுமாக விடுதலை ஆகிருக்கிறேன். இப்போ அதை குறித்த டெம்டேஷனே எனக்குள்ள வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும்னா அவருடைய ரத்தம் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை எல்லாம் கழுவி என்ன சுத்திகரிச்சுட்டு இதன் பிறகு நான் எந்த பாவத்துல கடந்தனோ அந்த பாவம் மறுபடியும் என் மேல அதிகாரம் செலுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிச்சாங்க. எப்படி தெரியுமா சாட்சியின் வசனம் வந்துச்சு? அதையும் வாசிச்சிடலாமே. வெளிப்படுத்தின விசேஷம். எனக்கு தெரிஞ்சது 6 மாசத்துக்கு ஒரு தடையாவது இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 6 மாசத்துக்கு ஒரு தடையாவது இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். இப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்துல எல்லாரும் பாடுறாங்க, அவரை துதிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? 9வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கூத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசேயர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்ப அவங்க சாட்சி எப்படி தெரியுமா பாடுறாங்க? இவங்க சாட்சி எப்படி தெரியுமா பாடுறாங்க? அவங்க சாட்சி எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீர் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் கையில் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வேற எங்கன்னா கை போச்சுன்னா நான் மீட்கப்பட்டவன். எல்லாம் வாயத்தோட சொல்லுமா, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். வாயத்திறக்கலை பார்த்தீங்களா? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். யாரை பற்றினா பேசும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க, தாராளம் பேசுங்க. அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறோமா? பேசுறதுக்கு முன்னாடி ரெடியா? சில பேர் பாருங்க பேச மாட்டோம், ஆனால் அடுத்தவங்க சொல்கிற கேட்கும் பொழுது அப்படியே செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலேன்ற மாதிரி. சொல்லுங்க பிரதர், அப்புறம் சிஸ்டர் சொல்லுங்க, வேற எப்படி? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ 2 சகோதரிங்க, ஏன்னா விட்டுருங்க, 2 சகோதரர் உட்காடுறீங்க, 2 பேரும் உட்காடுறீங்க. உட்காந்து பேசுறதுக்கு முன்னோக்கிட்டி ஒரு சின்ன கன்ஃபெஷன். கையை பிடிங்க. யாரை பற்றினா பேசிங்க, யாரை பற்றினா பேசுங்க, எவ்வளோன்னா பேசுங்க. கையை மட்டும் 2 பேரும் பிடிச்சிங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீரே, நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியனுமாக மாற்றி இருக்கிறீர், நாங்கள் எப்பொழுதுமே அரசாலும் உம்மோடு கூட அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 2 பேரும் சொல்லிட்டு சொல்லு அவ அப்படி பண்ணலாமே இப்படி பேசி அப்படி தொடங்குங்க ஜெபத்தோடு. இன்னும் சூப்பராக போகும் பாருங்க டிஸ்கஷன். போமா? பெஸ்ட்டுங்க அது. அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு நம்ம வாய் எடுக்கிறோம். ஆனால் ஏன் இதை நிறுத்த முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து பேச கேட்டே வளர்ந்தோம், பேசியே வளர்ந்தோம்.
அதை நிறுத்தவே முடியல பிரதர், நிறுத்தவே முடியாது. ஏன்? அதிலிருந்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டாலும் அது என் மேல செலுத்துற அதிகாரம் ஒண்ணு இருக்குது பாருங்க, கடைசி வரையிலும் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்க நானும் புலம்பிட்டே இருக்க வேண்டியதா என்ன? நான் விரும்புகிற நன்மையே செய்யாமல் விரும்பாத தீமையே செஞ்சுட்டே இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்படியே புலம்பிட்டே இல்லை, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படியா நீ விடுதலையாக்கப்பட்ட? அவன் சொல்லுவான், நான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டேன், இப்ப சாட்சியின் வசனம் என்ன விடுதலையாக்குது. என்ன சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நீதிமான், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், அவருக்கு முன்பதாக ராஜாவும் ஆசாரியமாக மாற்றி இருக்கிறாரு, இந்த பூமியில அரசாளும்படி என்ன நியமித்திருக்கிறாரு. இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே பாருங்க, தானா பிசாசு பார்ப்பான், அடுத்து பேசுறதுக்கு அங்க இடம் இல்லாம போயிடும். அந்த அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிடுவோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க நினைப்பீங்க, நான் விபச்சாரம் பண்றது இல்லை, வேசித்தனம் பண்றது இல்லை, களவு பண்றது இல்லை, கொலை பண்றது இல்லை, அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. இவைகள் எல்லாம் நாம உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அன்றாடம் இது பாவன்னு தெரியாம பேசுறது செய்யறது எல்லாமே பிசாசு உங்க மேல என் மேலையும் பயன்படுத்துற ஆயுதம். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அவனுக்கு அடிமையாக நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பரிசுத்தமாக ஒரு அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு தந்தருள்வாராக. ரலிலே சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதும் பொழுது எழுதுறாரு, கலாத்தியர் 6:8, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பரிசுத்தம் என்பது நீங்கள் நானும் எதை வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டான்னா விடுறது அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் கண்டிப்பா வாழ்ந்தே தீர வேணும். பாருங்க, வாழ்ந்தே தீரணும். சரி, இப்போ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நாம் கொண்டிருக்கிற பரிசுத்தத்தை வேதம் சொல்லுது. உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் 1:1 நம்ம வாசிச்சோம். நாம பிரயாசப்பட வேண்டிய பரிசுத்தத்தையும் வேதம் சொல்லுது. இது ரெண்டுமே வேற வேற கோணம். நல்ல கவனிங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்னு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நினைப்போமே ஆனாலே போதும், அவர் நோக்கி இன்னும் பரிசுத்தமாக நான் வாழ்றதுக்கு அது தேவையான வல்லமையை தரும், கிருபையை தரும், அதை நம்ம உந்தி தள்ளும். பாருங்க, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் கைத்து சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இதை சொன்ன டெய்லி சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. வேணா வீட்டில் நல்லா அழகாக எழுதி போடுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டேன், கிறிஸ்துவினால பரிசுத்தமாக்கப்பட்டேன், பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டேன். நீங்களும் நானும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாலே போதும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன சோதனையில் கூட அது நம்ம அழகாக உந்தி தள்ளும். பாருங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இப்போ வாங்க பார்ப்போம், எபிரேயர் 12வது அதிகாரம். ஏசா பற்றி பேசலான்னா அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் இவ்வளோ நேரம் போயிடுச்சு. ஏன்னா இதை புரியாமல் அங்கே போக முடியாது. 12வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு அது. இப்போ சிட்சையை பற்றி பேசுகிறார், சிட்சையை பற்றி பேசுகிறாரு. ஆண்டவர் உங்களை என்ன ஏன் சிட்சிக்கிறார் அப்படின்னா, அவர் உங்களை என்ன என் பிள்ளைய நினைச்சு நடத்துறாரு, அப்படி தானே? அதனால தான் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே பிசாசு கொண்டு வந்துடுறான்னு நினச்சிடக்கூடாது. சில நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அவரை பார்த்துட்டு, ஆண்டவரே பிசாசு பண்ணுற தொல்லை தாழ முடியலை, நீர் தயவுசெய்து என்னன்னு கேளுன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், அடப்பாவி என்னையே பிசாசுன்னு சொல்றியே, நீ உனக்கு இந்த சோதனை கொண்டு வந்தது நான் தான், இது கூட தெரியாமல் நீ என்ன குற்றப்படுத்துறே கர்த்தர் கேட்பார். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, அவர் ஏன் சிட்சிக்கிறாரு அங்கேயும் கூட பாருங்க, பிரதான நோக்கம். உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் உங்களை என்னை மண்டையில குற்றாருன்னு வச்சிங்களேன், ஏன் செய்யறாரு? 5வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கணும். 12:5 இருந்து எல்லாரும் எடுங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிறார். ஆண்டவர் சிட்சிக்கிறது தூர தள்ளுறதுக்கு இல்லை. ஆண்டவர் எதுக்கு சிட்சிக்கிறாரா? நம்ம அவர்கிட்ட சேர்த்து கொள்வதற்கு. தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இன்னைக்கு பிரசங்கெல்லாம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? ஐயோ கர்த்தர் பாருங்க ஒன்று அப்படி தங்க தொட்டல் வச்சு தாளாட்டுவார், அதெல்லாம் செய்யதான் செய்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இடையில இன்னொன்னையும் செய்கிறாரு.
பிள்ளை நெஞ்சிலே மதியனை ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்ப அவனை விட்டு அகற்றும். பிள்ளைக்கு பாருங்க, ஐயோ எப்போ பார்த்தாலும் என் கண்ணே மணியன் கொஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சணும், பிரம்ப கையில் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கணும். இதை நாமளும் செய்யணும். தேவன் கண்டிப்பாக அதை செய்கிறார். தேவன் அதை செய்கிறார். நீங்கள் நான் ஒரு பிள்ளைகள்னு சொல்லிட்டு அர்த்தம் என்ன தெரியுமா? வாசிங்க எல்லாரும் எடுங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும், இது பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுங்க. தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்க புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இங்கிலீஷ் பைபிள் பாஸ்டர்ஸ்னே போட்டிருக்கு. வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்து இருக்க. இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து வாசிக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் யாருன்னா அப்பாங்க அடிக்கிறீங்களா சொல்லுங்க பார்ப்போம். அப்பா மாதிரிலாம் கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க, அம்மா மாதிரி சேர்ந்தே கையை வைத்து காட்டுங்க. என் பிள்ளைய நான் போட்டு சில நேரத்தில் வச்சு வாங்கன்னு வாங்கிடுவாங்க. ஒருத்தராவது சொல்ல முடியுமா பாருங்க? கேட்டால் சொல்ல டக்குன்னு கையை உச்சிப்பட்டு தரும். முந்திலாம் வாத்தியார் அடிக்கிறாரு, சில டீச்சர்லாம் பார்த்தாலே எங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி கைகாலெலாம் வெடத்துரும். இப்போல்லாம் பிள்ளை சொல்லுது, இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவில் போய் பேர பிள்ளை ஏதோ சேட்டை பண்ணான்னு அடிச்சிட்டார். அது பாருங்க, நேராக ஃபோனை எடுத்து போலீஸுக்கே ஃபோன் பண்ணி எங்கள் தாத்தா பாட்டி அடிக்கிறாங்க. நேராக போலீஸ்காரன் வந்து நின்று நடந்தது. அவர் சொன்னாராம், இப்படி ஒரு ஊரில் இருக்கும் விரும்பலை, இப்படி ஒரு பேரப்பிள்ளை கூட வாழவும் நான் விரும்பலை, என்ன உடனே அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிரு. உண்மையில் திரும்ப வந்துட்டாங்க 2 பேருமே. சிரிக்காதீங்க, இன்னைக்கு பாருங்க இந்தியாவிலேயே அந்த நிலைமை வந்துடுச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்க, ஐயோ எங்களை போட்டு கம்ப பிடிக்கிறது, அந்த வேலை வச்சுக்காத. பிள்ளைங்க பேசினவங்க உண்டு இல்லை, பெற்றோருக்கு கீழ்படியலைன்னா, நான் தகப்பனாவும் சொல்கிறேன் பாஸ்டராகவும் சொல்கிறேன், உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியலை அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ மேலே வரவே முடியாது. நான் சொன்னேன், நீ பரிசுத்தானா ஏதோ நான் கற்பை காத்துக்கிட்டு வரேன்னு மாத்திரம் நினச்சிக்காத. ரோம சபைக்கு எழுதும் பொழுது பவுல் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுவான், கீழ்ப்படுதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. உன் கீழ்ப்படுதல் தெரிஞ்சிருக்குது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களிடத்துல இடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கரங்களொருத்தரால் எல்லாம் சொல்லுவோமா? கீழ்ப்படுதல் கீழ்ப்படுதல் வசனம் சொல்லுது. இந்த நான் நினைக்கிறேன் பவுல் நாட்கள்லாம் அப்படிதான். எங்க தாத்தாவெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா அப்படி எழுந்து நின்றுவார். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு சொல்லுங்க டேடி. அப்போ தாத்தா உட்காந்து தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா ஓடுவோம். இப்போ உட்கார்ந்துக்கிட்டு மம்மி தண்ணி எடுத்துட்டு வா. சிரிக்கிறதுக்கு சொல்லலை. வசனம் ஒரு நாள் மாறவே மாறாது பாருங்க. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரதர் பிள்ளைங்கள்ட்ட அப்படிப்பட்ட குவாலிட்டிலாம் எதிர்பார்ப்பார். இப்போல்லாம் அதெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு பிரதர், கர்த்தர்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்களாச்சு பிள்ளைகளாச்சு. வாசிங்க இப்போ 9வது வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு. எதுக்கு தேவன் சிட்சிக்கிறார்? அங்கேயும் பிரதான நோக்கம் அதுதான் பாருங்க. ஓ என் பிள்ளைக்கு அப்படிலாம் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே கற்க கொண்டு வரணும் அப்படிலாம் தேவன் நினைக்கிறதே இல்லை. என் பரிசுத்தத்துக்கு நீ பங்குல ஒன்றா மாறணும்னா உன் வாழ்க்கையில் ஒன்று அடிக்கணும், உடனே அடிப்பேன், தண்டிக்கணும்னா தண்டிப்பேன். இப்போ தேவனுடைய பிரதான நோக்கம் பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு. எந்த பரிசுத்தத்துக்கு? யார் பரிசுத்தத்துக்கு? பக்கத்து சீட்டில் இப்போ இந்த ஊழியக்காரர் இருக்காருங்க, அவர் தாங்க எனக்கு அவர் மாதிரி இல்லை. வேதம் சொல்லுகிறது பிதாவுனுடைய பரிசுத்தத்திற்கு. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொன்னார. எதில் பரிசுத்தராக இருக்கணும்?
உன் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீ பரிசுத்தனாயிருந்து சொன்னாரு. அந்த பிதாவுனுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களா இருக்கும் பொருட்டு அவர் அடிக்கவும் அடிக்கிறாரு, சிச்சிக்கவும் சிச்சிக்கிறாரு, தண்டிக்கவும் தண்டிக்கிறாரு. இதை புதிய ஏற்பாடு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்க. பழைய ஏற்பாடுன்னு நினைச்சிட்டு கண்ணுக்கு கண் பண்ணுக்கு போல அன்னைக்கு சொன்னார். அந்த காலம் இல்லை. ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபைக்கு இந்த வேதத்தை எழுதினவர் சொல்றாரு, நாம் அதை செய்யணும். இப்ப வாசிங்க 11வது வசனம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரணும். இப்போ 12, 13 வசனங்கள் வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நான் திரும்ப நிமித்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்லல, நீங்க திரும்ப நிமிர்த்து. இது யார் வேலை? விசுவாசியினுடைய வேலை. அடுத்தது 13வது வசனம். முடமாயிருக்கிறது பெசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதைகளுக்கு வழிகளை நீ செவைப்படுத்து. யாவரோடு சமாதானமா இருக்க நீ நாடு, பரிசுத்தமா வாழ்றதற்கு நீ நாடு. நான் உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன். ஆனா இந்த பரிசுத்தம் என்கிற அந்த நிலைமையில, உச்ச நிலைமையில அவருக்கு அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணும்னா நீங்களும் நானும் இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் வரையிலும் அதை கண்டிப்பா நாடத்தான் செய்யணும், தேடத்தான் செய்யணும். அதற்காக பிரயாசப்பட்டு தான் தீரணும். ஹல்லேலூயா. ஒரு அடையில சொல்லுங்க பார்ப்போம். இதை சொல்லிட்டு தான் டக்குன்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து வைக்கிறார். இப்போதான் செய்திக்கு வர்றேன். 11 மணிக்குள்ள முடிச்சிருவேன். எப்படியும் நேச்சுரலாக 11 மணின்னு ஒரு நம்ம டைம் லிமிட் வச்சிட்டோம். வாசிங்க. இதெல்லாம் இவ்வளவு பரிசுத்தமாகல பேசிட்டு வரும் பொழுது ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உள்ள வைக்கிறார். வாசிங்க இப்ப அந்த வசனத்தை. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நல்லா கவனிங்க. பரிசுத்தத்தை பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டு வர்றாரு. நீங்க உங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் ஸ்திரப்படுத்துங்க, உங்களுடைய கரங்களை பலப்படுத்துங்கன்னு பேசுறாரு. பேசிட்டு டக்குன்னு ஒரே ஒரு மனுஷனை கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு அந்த அதிகாரத்துக்கு பின்னால போறாரு. இதுக்கு சொன்னது யாரு தெரியுமா? எத்தனையோ பேர் பழைய ஏற்பாட்டுல தவறுனது உண்டு, எத்தனையோ பேர் மீறினது உண்டு, எத்தனையோ பேர் தேவனுக்கு விரோதமாக துணிகரமான காரியங்களை செய்தது உண்டு. ஆனால் இந்த ஏசான்ற ஒரு சாதாரண கேரக்டரை தூக்கி போடுறார். போட்டுட்டு சொல்றாரு, இவன் என்ன தெரியுமா பண்ணா? ஒவ்வொரு நாளும் கவனிங்க, பெரிய பாவத்தில் விழுந்தான்லாம் நினைக்காதீங்க. பெரிய பாவத்தில் விழுந்துச்சான்லாம் நினைக்காதீங்க. தாவீதை போல அப்படி போய் வேசித்தனத்தில் விழுந்துட்டான், பிரதர் விபச்சாரத்தில் விழுந்துட்டான் நீங்க நினைக்காதீங்க. இந்த ஏசா செய்த ஒரே ஒரு காரியம் அவனுக்கு சீர்கெட்டவன் அப்படின்ற பேரை கொடுத்துச்சு. தனக்குரிய ஆசீர்வாதத்தை விற்று போட்டவன் சொன்னுச்சு. என்ன தெரியுமா சொல்லுது? அது ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வேண்டான்னு தூரத்துக்கு போட்டான். மறுபடி சொல்றேன், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னால எனக்கு முன்னால நீ பரிசுத்தமா வாழ்றியா இல்லைன்னா பசிக்கு வாழ்றியான்னு கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, இந்த ஏசா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஆமா 2 பிள்ளைங்க. 25வது அதிகாரம் 21வது வசனத்துல ஆதியாகமத்துல இப்போ ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ரொம்ப நல்லா மனைவியை நேசிக்கிறவன். ஏன்னா அப்பா ஆபிரகாமை பார்த்து நல்லா வளர்றான். அப்பாவும் சாராள் மேல அப்படியே அன்பா இருக்கிறாரு. என்ன சொன்னாலும் கேட்கிறாரு. ஆகாரம் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கிறாரு, வேண்டாம் துரத்தி விடனாலும் துரத்தி விடுறாரு. அதனால அப்படியே அப்பா மாதிரியே அப்படி கேட்டு நல்ல பாசமா. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமை விட ஈசாக்கு ரொம்ப நல்ல கேரக்டர். பாருங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஈசாக்க மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு தார ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்போ வசனம் சொல்லுது, அவன் கேட்டான். அவன் போயிட்டு ஆண்டவரே தன்னுடைய மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் கேட்டாரு. இப்போ உண்டானதான் உண்டானுச்சு, 2ஆ உண்டாயிடுச்சு. எப்பவுமே காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் பாருங்க, காத்திருக்கலாம் எல்லாம் ட்வின்ஸா தருவாராக. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதை வச்சு சமாளிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. இப்போ அவன் போய் கேட்குறான். ஆண்டவர் பாருங்க 2 உள்ள பார்த்தா டெய்லி ரெபேக்காளுக்கு வயிற்றுல ஒரே பிரச்சனை. ஆமா, டமால்னு உள்ள சண்டையே நடக்குது. நேராக போய் கேட்குறாங்க, ஆண்டவரே கேட்டேன் தந்தீர், இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே பெரிய வார் நடந்துருக்குது,
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தொடங்குறதுக்கு முன்னாடி இது ப்ரீகேஜி வார் மாதிரி உள்ள ஒன்று போயிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டார், உள்ள வந்து ஒன்றும் இல்லை, 2 ஜாதி உள்ள இருக்குது. 2ம் ஒன்றா போகிற ஜாதியாக இருந்தால் பரவாயில்ல, இது 2 எப்பவுமே முட்டிக்கிற ஜாதி, வேறு வழியே இல்லை, நீ சமாளித்து தான் தீரணும். வேதம் சொல்லுகிறது, இப்போ ஏசா பிறந்தான். இந்த ஏசா நல்ல ரோமம் கம்பளி போர்வை போத்தின மாதிரி உடம்பெல்லாம் முடி. அவன் வெளியே வர்றான். அதன் பிறகு பிடிச்சிக்கிட்டே ட்வின்னு அடுத்து யார், யாக்கோபும் வந்துடுறான். 2 பேரும் பாருங்க நல்ல பின்னணி, நல்லா கவனிக்கணும். 2 பேருக்கும் நல்ல பின்னணி. என்ன நல்ல பின்னணி? ஆபிரகாம் என்கிற ஒரு விசுவாச பிதாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ அந்த வாக்குத்தத்தம் அப்படியே ஈசாக்குக்கும் தொடருது. இப்போ தலைமுறையாய் தொடரக்கூடிய பாக்கியத்தோடு தான் 2 பிள்ளைங்களும் வெளியே வருது. என்னதான் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் கூட இது முந்தி பிறந்ததுனால இப்போ தலைச்சென்ற பிள்ளை ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு? ஏசாவுக்கு உண்டு. ஏசாவும் அதே மாதிரி தான் வளர்ந்துட்டே வர்றான். இந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அவன் வனசஞ்சாரி, அவன் வேட்டை ஆடுறதுல நல்ல வல்லவன், அவன் ஃபீல்டு மேன்னு போட்டிருக்கு. சில நேரத்தில் வயல் காட்டில் இருந்தானோ காடுகளில் இருந்தானோ நமக்கு தெரியல, ஆனால் வேட்டைக்கு போனால் காட்டுக்கு தான் போகணும். ஆனால் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, இளையவனை குறித்து அவன் கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். அவன் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வரான் ஏசா. வேட்டைக்கு போயிட்டு வந்தவனுக்கு நினைக்கிறேன் ஒன்றுமே கிடைக்கல. வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிரெட்டுன்னு போட்டிருக்கேன் வாசித்த பைபிள், அப்படி தானே? பிரெட்டு, ஆனால் சிவப்பான பயற்றங்கூழ், மோர்சல், அதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா அன்னைக்கு போய் ரொட்டியெல்லாம் சுட்டுட்டு இருந்த மாதிரி இல்லை. ஒருவேளை ரெபேக்கால் உள்ள ரொட்டியெல்லாம் சுட்டு இருந்தால் கூட சைடில் என்ன தான் நார் சூப்போ இல்லைன்னா எந்த சூப்போ வாங்கிட்டு வெளியே அவன் அழகாக காய்ச்சிட்டு இருக்கிறான். வாசனை அப்படியே தூக்குது. பசியோடு வர்றவனுக்கு பத்தியும் பறந்து போகும். அப்படியே உள்ளே வர்றான். ஏசா வந்துட்டு பார்க்குறான், கொஞ்சம் போல கூழை கொடு. இப்போ தான் பிரச்சனையே தொடங்குது, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூழ் கொடு. இந்த யாக்கோபு பாருங்க, அவன் வீட்டிலே இருந்தால் கூட ஒரு காரியத்தை குறித்து அவன் நன்றாய் அறிந்திருந்தான். ஏசா அறியலையான்னு கேட்டால் கண்டிப்பாக அறிஞ்சிருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் என்னுடைய சிநேகிதன். ஏன் சிநேகிதன் அப்படின்னு கேட்டனா, அவன் இனி வரக்கூடிய சந்ததிக்கு என்னுடைய வாக்குத்தத்தங்களை, என்னுடைய அன்பை, நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளெல்லாம் அறிவிப்பான் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்றார். சோதம் கோமோராவை அழிக்க போறதுக்கு முன்னகுட்டி. இப்போ இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிற சாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, இவன் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளா இருந்த ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னது என்ன? அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம், அதுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவான். அவனுடைய புத்தியே அது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் சொல்லியிருப்பான், நான் தேவன் இல்லாதவனா இருந்தேன், அந்த யாவே தேவன் என்ன அழைச்சாரு, நான் வந்தேன் பாருங்க. இப்போ பார்க்குறீங்க இவ்வளோ ஆசீர்வாதம். உங்கள் அப்பா ஈசாக்கு கூட பாரு, அவனை கூட கொண்டு போய் பலி செலுத்தும்படி போனேன், அங்கே ஒரு ஆட்டை கொடுத்தாரு, அவர் யெகோவா ஈரே. அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் பாருங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். சோத்தை போட்டு முன்னால் வச்சுட்டு நல்லா தின்னு ஊட்டுறது இல்லை, அதையும் சொல்லணுங்க. பாரு, கிருபையினால நம்ம சாப்பிட்றோம், இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை அவர் தான் தந்திருக்கிறாரு. உண்மைதானே? சொல்லி சொல்லி சாப்பிடணும். ஆபிரகாம் அதே மாதிரி தான் சொல்லி சொல்லி இருந்தான். இப்போ யாக்கோபுக்குள்ள ஒரு ஆசை வளருது. என்ன வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எங்க அப்பாவுக்கு தொடர்ந்துச்சு, எங்க அப்பாவை தொடர்ற ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆனா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்படி கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு தான் போகும். சேஷ்ட புத்திரபாகம், முதற் பேர், தலைச்சன் பிள்ளைக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தினுடைய நன்மை என்னன்னு அன்னைக்கு ஏசாவுக்கு நல்லா தெரியும். யாக்கோபுக்கு தெரிஞ்சது ஏசாவுக்கு தெரியலையா என்ன? தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் எனக்கு முன்னால் இதே மாதிரி தான் வைக்கிறார். இந்த பாருப்பா, உலகம் ஒன்றை வந்து தாக்கும், உலகத்தின் காரியங்கள் உன் மேலே வந்து மோதி அடிக்கும், உனக்கு பெஸ்ட் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். இதே மாதிரி தான் அன்னைக்கு ஏசாவும் வேட்டையிலிருந்து வந்தான், மிருகங்கள் ஒன்றும் அகப்படலை, பசியோடு இருக்கிறான், கேட்குறான், அந்த சிவப்பான புல்ல கொஞ்சம் கூடு. இப்போ யாக்கோபுக்கு ஒரே ஒரு எண்ணம், டேய் செகண்ட்ல மிஸ் ஆயிட்டேன் நான். உன்னதானே? நீ பிறந்து 1 வருஷம் கழிச்சு நான் பிறக்கல, 2 பேரும் ஒரே நாள்ல தான் பிறந்தோம், செகண்ட்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்ப கண்டிப்பா எனக்கு வேணும். ஏசா வயிறுன்னு துடிக்கும் பொழுது யாக்கோபு ஆத்துமாவுக்கு அலைஞ்சான் பாருங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஒன்று பண்ணு, என்ன பண்ணலாம்?
ஒரு செகண்ட்ல தானே மிஸ் ஆச்சுது, நீ கொடுத்துரு. இந்த தலைச்சன் பிள்ளைக்குள்ள ஆசீர்வாதத்தை நீ எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு கூழ் தரேன். இந்த பாருங்க, ஏசா சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு விசுவாசிகள் பேசுறது. ஏசா என்னமோ அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன தெரியுமா சொன்னா? எடுக்க பார்ப்போம். 25:32 எல்லாரும் எடுங்க. நல்லா கவனிக்கணும். ஆராதனை தொடங்கும் பொழுதே சொன்னேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றில் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறிவிட்டு. பாவம் எந்த அளவிற்கு, கவனிங்க, பாவம் எந்த அளவிற்கு ஆபத்தோ அதே மாதிரி பாரம் ஆபத்து. சொல்ல புரியுதா புரியலையா? பாவம் உங்களை தேவனை விட்டு எந்த அளவிற்கு விளக்குகிறதோ அந்த அளவிற்கு பாரமும் விளக்கிறோம். சில பேருக்கு பாரப்படுறதுனாலே பரிசுத்தம் நினைக்கிறாங்க பாரு. சில பேர் பாரமா இருந்துக்கிட்டு எப்பவுமே பாரமா இருக்குதுப்பா, நான் தான் ரொம்ப ஆவிக்குரியவன். வசனம் சொல்லுது, பாவம் எவ்வளோ கொடுமை அதே மாதிரி பாரமும் கொடுமை. பாவத்தை விளக்குறதுல எவ்வளோ கவனமா இருக்கிறோமோ அதே மாதிரி பாரத்தையும் விளக்குறதுல கவனமா இருக்கணும். அது இயேசுக்கு நேராக ஓடுறதை எல்லா விதத்திலும் தடை செஞ்சிடும். இப்ப வாசிங்க, அதற்கு இந்த ஏசா, நான் சாக போகிறேனே. எனக்கு எதுக்குங்க வாக்கு தத்துவம்? ஏங்க எனக்கு என்னதுக்கு ஆண்டவர்? எனக்கு என்னதுக்குங்க என் சொந்தக்காரன் கல்யாணம் இருக்குது? எனக்கு என்னதுக்கு ஆராதனை? இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? ஏசா இடத்துல இருக்குமா இல்லையா? இங்கதான் இருக்கிறோம். கருவத்திராலையில சொல்லுங்க, எனக்கு என்னத்துக்கு? ஒருவேளை இவ்வளவு துணிகரமா நம்ம பேசாம இருப்போம், ஆனா ஒதுக்கி வைக்கிறோம் தெரியும்ல. எனக்கு தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னத்துக்கு? நான் மொபைல் எடுத்துக்கிறேன். எங்க தெரியுமா நிக்கிறோம்? ஏசான்ற இடத்துல நிக்கிறோம் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏன் எத்தனையோ பேர் கேடு கட்டவன்லாம் ஆகாப் இருக்கத்தான் செஞ்சான், மனாசே இருக்கத்தான் செஞ்சான், அவங்கள ஒருத்தங்களோட போடாம ஏசான்ற ஒரு மனுஷனை கொண்டு வந்து ஏன் தெரியுமா ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் காட்டினாரு? ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தடுமாறுற விஷயம், தவறுற விஷயம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சிவப்பான புல்னு ஒன்று நமக்கு முன்னால் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தெரியுமா? பசியோடு இருக்கும் பொழுது தேவனா சிவப்பான புல்லா? தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தமா? உன்னுடைய வேலையா? தேவனோடு செலவழிக்கிற நேரமா? அல்லது உன்னுடைய சோசியல் மீடியாவா? ஒவ்வொரு நாளும் தேவன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை முறை சிவப்பான பூல் தான் என்னுடைய லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தேன். நம்ம சொல்லாம சொல்றான். அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு என்னத்துக்கு? தேவனுடைய பிரசன்னம் எனக்கு என்னத்துக்குங்க? ஆவியானோட நிறைவு எனக்கு என்னத்துக்குங்க? எனக்கு தேவை இது. பிரதர், வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் விற்று போட்டான் அசட்டை பண்ண. அந்த வசனத்தை வாசிங்க. இப்படி ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாவம் எங்க இருந்து தெரியுமா தொடங்குது? கவனிங்க, பரிசுத்த குறைவு எங்க இருந்து தெரியுமா தொடங்குது? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு அடுத்த காரியத்தை நம்ம அலட்சியம் பண்ணும் பொழுது. பிரதர், நான் சொல்றதெல்லாம் சில நேரம் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேனே, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆலயத்துக்கு போகும்பொழுது பார்த்துக்கலாம் இப்படி சொல்றேன் தெரியுமா, போய்க்கலாம். நீங்க ஒருவேளை வாயை திறந்து சொல்லலாம் கூட மனசுக்குள்ள, ஆலயத்துக்கு தானாங்க. அலட்சியம் என்கிற வார்த்தை உள்ள வந்துருது தெரியுமா? வந்துருது பிரதர். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கஷ்டமாவே இருக்கட்டும், நான் வசனத்தை உங்களுக்கு வசனமாவே சொல்லிடுறேன். எத்தனை முறை ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தை நம்ம அலட்சியம் பண்றோம் தெரியுமா? பைபிள் வாசிக்கலாம், இன்னைக்கு பைபிள் வாசிக்கலாம், பார்த்துக்கலாம். என்ன தெரியுமா வார்த்தை? அலட்சியம். அலட்சியம். வசனம் சொல்லுதே, அவனுக்கு என்ன தெரியுமா பேர் கொடுக்குது கடைசியில? சீர்கெட்டவன். 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 ஒவ்வொரு நாளும் நான் அலட்சியம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறேன். பரிசுத்தம் என்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து நான் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டெப் நான் இறங்கிக்கிட்டே இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். திருவிருந்தில் பங்கு பெற போறோம். நமக்கு திருவிருந்து இருக்குது. திருவிருந்தில் பங்கு பெறும்பொழுது இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நானா இருந்தேன் ஆண்டவரே. பரலோகமா பஸ்டின் நான் வரும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு பஸ்டின் வேணும். அன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் நீர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தீரே, இன்னைக்கு நான் உமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. பிரதர், சிஸ்டர், வாழ்க்கையில் எத்தனையோ முறை நம்ம அசட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ முறை அவரை நம்ம விற்று போட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளும் வேதம் சொல்லுகிறது,
சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். நீங்கள் நானும் நீதிமானாக்கப்பட்டோம். அவருடைய திருவிருந்தில் பங்கு பெறதுக்கு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் எந்த நேரத்தினாலும் தைரியமாக போக முடியும். நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ஆனால் பரிசுத்தமாக கூடியது, அதற்காக ஸ்ட்ரைவ் பண்ணக்கூடியது பொறுப்பு ஆண்டவர் உங்கள் கையில் என் கையில் தான் கொடுத்துருக்கிறார். தெரியுமா? இன்னைக்கு தேவன் நமக்கு கிருபையில் தருவாராக. ஆமென். நான் சமீபத்தில் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் வாசிச்சுட்டு இருந்தேன். அதை மாத்திரம் நான் வாசித்து முடிச்சிடுறேன். மேக்ஸ் ஜூக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் நியூயார்க்கில் ஆலயத்திற்கு போகிறதில்ல, பிள்ளைங்களை ஆண்டவர்கள் நடத்துறதில்லை, இஷ்டம் போல் வாழ்ந்த மனுஷன் மேக்ஸ் ஜூக்ஸ். சில வருடங்களுக்கு பிறகு அவருடைய சந்ததியார் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1026 பேர். அவங்க குடும்பத்தில் வந்த தலைமுறையினர் 1026. அதில் 300 பேர் 13 வயசுலேயே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 190 பேர் நியூயார்க் பட்டணத்தில் வேசிகளாக விபச்சார தொழிலில் ஈடுபட்டனர். 680 பேர் குடிகாரர்கள். கணக்கு பார்த்துங்க, 1026 பேரில் அவன் தலைமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தா 300 பேர் 13 வயசில் ஜெயிலுக்கு போனவன், 190 பேர் அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச வேசிகளாக விபச்சாரிகளாக இருந்தார்கள், 680 பேர் குடிகாரர்கள். அந்த மேக்ஸ் ஜூக்ஸ்ன்ற மனுஷன் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் அதே பட்டணத்தில் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பரிசுத்தவான் ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய குடும்பத்தில் அப்படி பின்னால் பார்த்தீங்கன்னா 929 பேர். அந்த 929 பேரில் 430 பேர் ஊழியக்காரர்கள், 86 பேர் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், மாத்திரமல்ல 75 பேர் நல்ல புத்தக ஆசிரியர்கள், 16 பேர் அமெரிக்க ஐக்கிய காங்கிரஸில் உறுப்பினர்கள், ஒருத்தர் அந்த தேசத்தில் வைஸ் பிரசிடெண்டாக மாறினவர். சகோதரங்க கவனிங்க, சகோதரிங்க கவனிங்க. நான் நீதிமானாக வாழ்றேன்னு எனக்கு என்ன பயன்? கேட்கவே கேட்காதீங்க. நான் பரிசுத்தவான வாழணுமே, என்ன தெரியுமா பலன்? நம்ம வாசிச்சோமே, மேக்ஸ் ஜூக்ஸ்ன்ற மனுஷனும் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, ஒரே பட்டணத்தில் வாழ்ந்தவங்க. ஒருத்தன் கேடுகட்ட ஒரு தலைமுறை விட்டுட்டு போயிட்டான், ஒருத்தர் ஆசீர்வாதமான ஒரு தலைமுறை விட்டுட்டு போனார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சிவப்பான பூலா வாக்கு தத்தமானு வரும்பொழுது எனக்கு வாக்கு தத்தம் வேணும், தேவன் வேணும்னு தெரிந்து கொள்ள மாட்டோம். கர்த்தர் எனக்கு உதவி செய்யட்டும், என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துக்கலாம் பிரதர். அந்த நாள் உங்களுக்கு வரவே வராது, வரவே வராது. இன்னொரு புள்ளி விவரத்தை நான் வாசியும் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். வாலிப பிள்ளைங்க கவனிங்க. ஆண்டவர் ஏன் தெரியுமா வாலிப பிராயத்தில் உன்னுடைய சிருஷ்டிகர் நினைன்னு போட்டிருக்கிறாரு. 25 வயசுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய எண்ணிக்கை 1000 பேரில் ஒருத்தர் தான். நான் மொத்த மக்கள் தொகையில் பேசுகிறேன். 25 வயசுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க 1000 பேரில் ஒருத்தர். 35 வயசுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க 50,000 பேரில் ஒருத்தர். 45 வயசுக்கு மேலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க 2 லட்சம் பேரில் ஒருத்தர். 55 வயசுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க 3 லட்சம் பேரில் ஒருத்தர். 75 வயசுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க 7 லட்சம் பேரில் ஒருத்தர். வாலிப பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற என்னென்னு போட்டிருக்குல்ல. இப்படி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னா பின்னால் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். பிரதர் இதெல்லாம் என்ன பிரதர் தப்பு, நான் அப்படி இருப்பேன், அப்படி திருமணம் வந்துடும் நினைக்கவே நினைக்காத. வேதம் சொல்லுகிறது, லோத்து சோதமுக்கு நேராக தான் கூடாரம் போட்டான், சோதமுக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிற சோதம் குமராவுக்குள்ள அழிவு வந்த பொழுது லோத்து சோதமுக்குள்ள இருந்தான், சோதமுக்குள்ள இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் நேராக கூடாரம் போட்டிருக்கிறோம், எனக்கு அதுங்க சம்மந்தம் இல்லை, எப்போவாது பிரதர் அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நான் இருப்பேன் நினைக்கவே நினைக்காத. திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதல், கரெக்டான தெரிந்து கொள்ளுதல் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய எல்லாரும் எழுதுன்னு இருப்போம், எல்லாரும் எழுதுன்னு இருப்போம். கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் கண்களை மூடி. நான் எத்தனை முறை இந்த காரியத்தில் தவறி இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு முன்னால் நல்ல வாய்ப்புகளை வைத்த பொழுது எத்தனை முறை நான் அதை அசட்டை பண்ணியிருக்கிறேன். நான் நீதிமானாயிட்டேன்னு பேசிகிட்டே இருந்தேன். ஆனால் பரிசுத்தத்தை எடுத்த காரியத்தில் எத்தனை முறை நான் உதாசீனப்படுத்தியிருக்கிறேன், ஒதுக்கி வச்சிருக்கிறேன். 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடுவோம். என்ன நான் படைக்கிறேன் ஆண்டவரே, என்ன நான் படைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் சரியானதை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
என் வாழ்க்கையில சிவப்பான பயற்றங்கூளை போல எத்தனையோ காரியங்கள் இருந்தது உண்டு, எத்தனையோ இருந்தது உண்டு. இன்னைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, என் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு இயேசுவா மாறட்டும் ஐயா. எனக்கு வேதமா மாறட்டும், ஊழியமா மாறட்டும். ஒரு நாள் என் வாழ்க்கையில என்ன குறித்து சீர்கெட்டவன் எழுதப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே, சீர்கெட்டவன் எழுதப்பட்டுறக்கூடாது. நான் முடிக்கும் பொழுது நல்லா முடிக்கணும், நல்ல அத்தியாயத்தை விட்டுட்டு போறவனா நான் இருக்கணும் ஆண்டவரே. நல்ல என்னை குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவனு சொல்லக்கூடியதா என் வாழ்க்கை இருக்க உதவி செய்யும். பிரதர், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அதுக்கு தான் தெரியுமா? அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்துங்க பாப்போம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின்